Hello friends, 5G அப்படினா என்ன? 5G வரது மூலமா இந்தியால என்னென்ன அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு? அதனால என்னென்ன விஷயம்லாம் ஹேப்பன் ஆக போகுது? தென் 5G யூஸ் பண்றது மூலமா என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு? என்னென்னலாம் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. What is 5G? அதாவது 4G க்கு அடுத்த வெர்ஷன் 5th ஜெனரேஷன் ஆஃப் வயர்லெஸ் நெட்வொர்க் தான் இங்க 5G ன்னு எல்லாரும் சொல்றாங்க. மொபைல் பிராட்பேண்ட் நெட்வொர்க்ஸ்ல லாங் டேர்ம் எவல்யூஷன்லயே லேட்டஸ்ட் அப்கிரேட் தாங்க 5G. ஓகே, 4G கம்பேர் பண்ணும்போது 5G ஓட ஸ்பெஷல் என்ன? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் எல்லாத்தையுமே கூட வெரி ஹை ஸ்பீட்ல சென்ட் பண்ண முடியும். இதுதான் 5G ஓட ஸ்பெஷாலிட்டி. மெயினா 5G 3 பேண்ட்ஸ்ல ஒர்க் ஆகுதுங்க. அது என்ன அப்படின்னா டேட்டாவோட ஸ்பீட் அண்ட் ரேஞ்சை பொறுத்து டிவைட் பண்ண விஷயம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லோ பேண்ட் ஸ்பெக்ட்ரம், செகண்ட் மிட் பேண்ட் ஸ்பெக்ட்ரம், தேர்ட் ஹை பேண்ட் ஸ்பெக்ட்ரம். லோ பேண்ட் ஸ்பெக்ட்ரம்ல நெட்வொர்க் நல்ல ஸ்பீடா இருக்கும், பிளஸ் ரேஞ்சும் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்பிஎஸ்ல மேக்ஸிமம் ஸ்பீடா 100 MPa கூட பெர் செகண்ட்ல சென்ட் பண்ணிக்க முடியும். செகண்ட் மிட் பேண்ட் ஸ்பெக்ட்ரம். லோ பேண்ட் ஸ்பெக்ட்ரம் கம்பேர் பண்ணும்போது ஸ்பீட் அதிகமா இருக்கும், பட் நெட்வொர்க் கவரேஜ் லிமிட் கம்மியா இருக்கும். ஹை பேண்ட் ஸ்பெக்ட்ரம் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேண்ட்ஸை விட ஸ்பீட் ரொம்ப ஹையஸ்டா இருக்கும், பட் ரொம்ப லிமிட்டான பிளேசஸ்ல மட்டும் தான் நெட்வொர்க் கவரேஜா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5G பத்தி சம் ஐடியாஸ் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். தென் 5G வரதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, தென் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டெக்னாலஜி டெவலப் ஆகுது அப்படின்னாலே அதில் நிறைய பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஓகே, 5Gயோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா, இது வரைக்கும் பீப்புள்ஸ் யூஸ் பண்ண நெட்வொர்க்லேயே ஹையஸ்ட் ஸ்பீடு 5G தான் இருக்கும். ஸோ இதனால இந்தியாவில் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பெரிய லெவலுக்கு சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லலாம். அக்ரிகல்ச்சர், அதாவது 5G டெக்னாலஜி மூலமா அக்ரிகல்ச்சர்ல ஒரு ஸ்மார்ட் ஃபார்மிங் பண்ண முடியுங்க. அதாவது ஜிபிஎஸ் அண்ட் சென்சார்ஸ் மூலமா நீர்ப்பாசன முறைக்கு கூட 5G ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதனால இந்தியாவில் ஃபியூச்சர்ல மாடர்ன் அக்ரிகல்ச்சர் கொண்டு வர முடியுங்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. மெடிக்கல் ஃபீல்டு, அதாவது பேஷண்ட்டுக்கு ரிமோட் சர்ஜரி பண்ணுறதுக்கான ப்ராசஸில் ஆல்ரெடி சயின்டிஸ்ட் எல்லாமே ஸ்மார்ட் மெடிக்கல் டிவைசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் எடுத்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா 24 hours பேஷண்ட்டை மானிட்டரிங் பண்ண முடியும். ஏதாவது எமர்ஜென்சினா கூட அலாரம் கொடுத்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துரும். நெசசரியான டைம்ல கூட டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான மெடிக்கல் ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்குமே 5G ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாங்க. 5G லான்ச் ஆகிறது மூலமா இந்தியாவில் இப்போ இருக்கிறத விட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன், மொபைல் டிரான்சாக்ஷன், எஜுகேஷன் செக்டார், பிஸ்னஸ் செக்டார், பப்ளிக் செக்டார், இந்த எல்லா ப்ராசஸ்க்குமே 5G ரொம்ப பேசிக் நீடாக இருக்கும். ஈவன் வில்லேஜ் பீப்புள்ஸ் கூட சிட்டிஸில் இருக்கிற மாதிரி டெக்னாலஜி வைஸாக அப்டேட் ஆகிறதுக்கு ரொம்பவே 5Gயில் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. எஜுகேஷனில் இன்னும் கிரியேட்டிவிட்டி கொண்டு வர்றதுக்கும், டெக்னாலஜியில் அப்டேஷன்ஸ் கொண்டு வர்றதுக்கும், சயின்டிஃபிக் ஃபீல்டில் இன்னோவேஷன்ஸ்லாம் இன்னும் புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கும், மேனுஃபேக்சரிங்கில் ஆட்டோமேஷன்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கும் கூட 5G ரொம்பவே முக்கியமான டூலாக இருக்க போகுதுங்க. முக்கியமாக 5G வர்றது மூலமாக நம்ம என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 5G டெக்னாலஜி வர்றது மூலமாக அட்வான்ஸ்டு கேமிங் ஆப்ஸ் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதனால சில்ட்ரன்ஸ், அடல்ட்ஸ் எல்லாமே அடிக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மென்டலாகவும் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாமே கவனமாக பார்த்துக்கணுங்க. ரொம்ப முக்கியமாக சைபர் அட்டாக்ஸ், அதாவது மேக்ஸிமம் பீப்புள் ஆன்லைன் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத வச்சு கேமரா ஹேக்கிங், மொபைல் ஹேக்கிங், பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஹேக் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் ஓடிபி ஷேர் பண்ணுறது, ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸில் நிறையா ஹேக்கிங் நடக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆன்லைன் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அன்வான்டான ஆப்ஸில் டவுன்லோட் பண்ணுறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயங்க. சராசரி இன்னைக்கு இந்தியாவில் ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே ஆன்லைன் யூஸ் பண்ணுறதவே எவ்ரிடே ஹேபிட்டாக கொண்டு வந்துட்டோங்க. ஸோ இதனால நிறைய பேருக்கு ஸ்லீப்லெஸ் ப்ராப்ளம், ஐ ப்ராப்ளம் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குங்க.
ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாமே நம்மளோட யூசேஜுக்காக தானே தவிர நம்ம அந்த எந்த விஷயத்துலையுமே அடிக்ட் ஆகிடக்கூடாதுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.